விழுந்தது ஒரு பூ, வாழைப்பூ. வாசனை இல்லாமல் நன்மை நிறைந்தது அது. வெள்ளை நிற இதழ்களில் ஆரோக்கியம் மறைந்தது. வீட்டின் சமையலில் மருந்து போல கலந்தது. இரத்தம் சுத்தம் செய்வாய் நீ அமைதியாக. இதயத்தை காத்திடும் ஒரு காவலனாய் நீ. ஏழை வீட்டின் உணவில் நீ வரம். 1000 நன்மைகள் கொண்டது உன் தரம். வாழைப்பூ நீ, வாழ்வை வாழ வைக்கும் பூ. இயற்கையின் அருமை நீ, நன்றி சொல்லும் நான் தான். வாழைப்பூ அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா வாழைப்பூனா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்றதுல தான் இருக்குது. எனக்கு இந்த வாழைப்பூவை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாங்க. வாழைப்பூ வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. அது மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கிறது. உடலில் சக்தி அளிக்கக்கூடியது. ஏன் தெரியுமா? இரும்புச்சத்து, நார்ச்சத்து, தாதுக்கள் நிறைந்து நம்மளுடைய உடலை ரொம்ப பலப்படுத்துகிறது. இதயத்திற்கு அதை மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த வாழைப்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த நாட்களில் நம்ம பாட்டியெல்லாம் வாழைப்பூ வடை, கூட்டு, வாழைப்பூவில் வந்து தோரன் இதெல்லாம் வந்து வச்சு தந்ததை நம்ம சாப்பிட்ருப்போம். நம்ம உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள். அப்புறமா வாழைப்பூ அப்படின்னோடனே ஒரு கதை ஒன்று நினைவில் வந்துச்சு. ஒரு கிராமத்தில் சின்ன தங்கம்மா அப்படின்னு ஒரு சின்ன பெண் இருந்தாள். ரொம்ப அவள் ஏழையாக இருந்தா. ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல மனசு இருந்ததுங்க. எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவளோட நம்பிக்கை. ஒரு நாள் அவள் என்ன பண்ணானா, வயலில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அங்கே இருந்த வாழை மரத்தில் ஒரு பெரிய வாழைப்பூ விழுந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு வந்து இதிலிருந்து நான் ஏதாவது நல்லதை செய்யலாம் அப்படின்னு நினச்சா. அவள் அந்த வாழைப்பூவை கொண்டு வாழைப்பூ வடை செஞ்சு மார்க்கெட்டில் போய் விற்க ஆரம்பித்தா. முதல் நாளில் சிலர் 8 பேருமே வாங்கினாங்க. ஆனால் அவள் மனசு உடைஞ்சு போகலை. மறுநாள் இன்னும் சுவையாக செய்யலாமேன்னு முயற்சி பண்ணான். சில நாட்களில் அனைவரும் அவளுடைய வடையை வந்து வாங்கிறதுக்காக வந்தாங்க, சுவைக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு வாழைப்பூ தான் அவளோட வாழ்க்கையை மாற்றியதான். அவள் சிறு நம்பிக்கையுடன் முயற்சி செய்ததுனால இன்று சிறிய உணவகம் கூட வைக்கிற அளவுக்கு அவளுடைய நிலைமை மாறிடுச்சு அப்படின்னு. சின்ன வாய்ப்பையும் வீணாக்காதீங்க. நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு ஆரம்பிங்க. ஆரம்பித்தா பெரிய மாற்றம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.